ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஜெபசேனை ஜெப ஊழியத்தின் சார்பாக தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் என்ற தலைப்பில் அப்போ உங்களோட பழைய வாழ்க்கைக்கும் அதுக்கப்புறம் தொட்ட வரைக்கும் உங்களோட வாழ்க்கையோட நிலைமை எப்படியா மாறுச்சு? அக்டோபர் 10th அக்டோபர் 2002 ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு அந்த நாக்பூர்லேருந்து. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து நான் வந்தாச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போது ஒரு ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் இந்த டச் பண்ணிட்டா அங்கே வந்து எல்லா வேர்டுக்கு நான் இருக்கேன். தாமியான தொட்டவுடனே உங்களுடைய பழைய ஹேபிட் எல்லாமே மாறிடுச்சு. நான் ரன் பண்ணிட்டேன், அப்படி ஃபீலிங் ஆயிடுச்சு. அங்கே ஒரு வசனம் இருக்குது, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்களே கர்த்தருடைய ஆலயமா அந்த ஸ்பிரிட் வந்து இங்கே இருக்கும். எப்போ வந்தாச்சு ஸ்பிரிட் எனக்கு மேலே உடனே எல்லாம் வீட்டுக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்தோடனே பேட் ஸ்பிரிட் எல்லாமே எல்லாமே அவுட். அப்புறம் அடுத்த நாள் நான் பப்டிசம் ஆகிட்டேன். அது முதல்ல பப்டிசம் ஆகலாம், கிறிஸ்டியன் ஃபேமிலி பப்டிசம் ஆகலாம். அடுத்த நாள் பப்டிசம் ஆகிட்டு லைஃப் ஸ்லோலி சேஞ்சஸ். ஓகே எல்லாம் சேஞ்சஸ். அப்புறம் இப்படி ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு? 24 years. நீங்கள் வேற உலக பிரகாரமான இந்த வேலையில் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், வீட்டில் நீளம் மூத்த பையன் அப்போ வந்து ஃபேமிலி பார்க்கணும், பேரண்ட்ஸ் பார்க்கணும்லாம் உங்களுக்கு பலன் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இல்லை இதெல்லாம் வேண்டாம், ஆண்டவருக்கு தான் ஊழியர் செய்யணும்னு உங்களோட இறுதியை எப்படி? முதல்ல மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் வேலைகளாக பார்த்துட்டு மினிஸ்ட்ரி பண்ணிட்டே இருக்கேன். சாப்பிட்றதுக்கு துணிக்கு எல்லாமே. இப்போ வந்து ஆண்டவருக்கு நன்றி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். 2012 இந்த சர்ச் கட்டணும். 2012 3 நாள் ஊழியக்காரங்க நீங்கள் வந்தீங்க. ஃபுல் மினிஸ்ட்ரி. அப்புறம் என்ன வேணும்னா ப்ரேயர் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரேயர் பண்ணுறோம், ஆண்டவர் நடத்துகிறாரு. இப்போ 2012 இந்த சபை கட்டி எழுப்பி இருக்கீங்க. ஆமாம். எத்தனை ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வராங்க? முதல்ல ஒரு நான் எனக்கு ஒய்ஃபு ப்ரேயர் பண்ணிட்டோம். 2008 2 பேர் தான் இருந்தீங்க. 2 பேர். நானும் எனக்கு ஒய்ஃபு. அப்புறம் 2 பிள்ளைங்க வந்துச்சு, 4 பேர் ஆயிடுச்சு. 2012 20-25 அப்படி பேர் வந்தாச்சு. சர்ச் கட்டும் வந்து ஸ்லோலி இப்போ ஆகிட்டே இருக்கா. இப்போ வந்து நம்ம சர்ச்சில் ஒரு 60 பேர் இருக்காங்க. 60 பேர் இருக்காங்க. 60 பேர் நல்ல பலனுள்ள விசுவாசிகளாக கத்தவங்களை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பல தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க. எனக்கு புள்ளிகள் நிறையா இருக்கு. நான் வந்து கன்வென்ஷனில் போய் பேசுகிற ஆண்டு பேசுகிறேன். நான் கன்வென்ஷனில் போகிற நிறைய சபையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஊழியர்கள்லாம் எப்பொழுது ஆரம்பிச்சீங்க? இந்த ஊழியம் வந்து ஸ்டார்டிங் இருக்கு இருக்கு. இந்த பீஜன்னா நான் வேற ஊருக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணணும் வந்து பார்த்தேன். இந்த வீடு சண்டைன்னா சண்டே வாட்ஸ்அப் நடக்கணும்னா இந்த வீடு வராது. இந்த வீட்டுக்காரர் வரமாட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க. இந்த வீட்டில் ப்ரேயர்னா இந்த வீட்டுக்காரர் அங்கே போக மாட்டாங்க. அது அங்கே கஷ்டமாயிடுச்சு. சண்டே வாட்ஸ்அப் நாசு பிரச்சனை. அதனால அதில் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். ப்ரேயர்னா அதுக்கு ஒரு தர்சனம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒடிசாலேருந்து அந்த ஊருள்ளே டவுன் கிடையாது, ஊருள்ளே எந்த ஊரில் சர்ச் பில்டிங் இல்லைங்க. இந்த சர்ச் பில்டிங்கை கட்டணும். சர்ச் பில்டிங் இருக்குன்னா எல்லாரும் இங்கே வரணும். அதாவது ஒரு தர்சனம் இருக்குது. இப்போ வரைக்கும் அதுக்கு நன்றி ஒரு ஏழு சர்ச் கட்டிட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஓசன்னா கேஜஸ் அவருக்கு நன்றி. ஓசன்னா மிஷன்ஸ் அவங்க அந்த குண்டூரில் இருக்கிற ஓசன்னா இல்லை திருப்பூரில் இருக்க திருப்பூரில் இருக்க ஓசன்னா கேஜஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு சர்ச் பில்டிங் ரெடி பண்ணுவோம். அப்புறம்
கிஃப்ட் அனுப்பி கொடுத்துட்டார். அந்த பெரிய கன்வென்ஷன் ப்ரீச் பண்ணணும், ரெவலேஷன் ப்ரீச் பண்ணணும், பைபிள் இருக்கா எல்லாம் ಭವಿಷ್ಯವಾಣಿ ತಿರ್ಗದರ್ಶಿ ಐಸಯ್ಯ ನಬಿ, ಜೆರ್ಮಿಯ ನಬಿ, ಯೋನಾ ನಬಿ, ஜீசஸ், ஜக்கரியா நபி எல்லாம் எழுதியாச்சு. சிம்பல் எல்லாம் ஏன் இது எதுக்கு இருக்கும் இதெல்லாம் டெஸ்கட் ப்ரீச் பண்ணுவேன். எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அப்புறம் ரெவலேஷன் நான் ப்ரீச் பண்ணுவேன். கன்வென்ஷன் எல்லாம் நான் ப்ரீச் பண்ணிட்டே இருக்கேன். இப்ரூ மொழியும் இப்ரூ மொழி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கிராமர் அப்புறம் கொஞ்சம் வேர்டு எனக்கு தெரியும். அவங்க மீனிங் என்னன்னு தெரியும். 3 வருஷம் வந்து இப்ரூ நான் படிச்சு. இப்போ உங்களுடைய ஊழியத்தில் இன்னும் என்னென்னலாம் செய்யலாம்னு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இருக்கு? என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணணும், பிளானிங்னா எனக்கு ரீசன் இருக்குது. வேற ஊர் இந்த ஊரை சர்ச் பில்டிங் இல்லைங்க, எல்லாம் ஆண்டவர் கிரியேட் பண்ணிட்டார். அந்த ஊருக்கு ஆண்டவர் ஊர், அந்த ஊருக்கு ஆண்டவர் ஒரு வீடு வேணும், சர்ச் எல்லா ஊர்லேருந்து சர்ச் வேணும். அது ஒரு விஷன் ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்புறம் என் டைம் இது என் டைம்னா எல்லா வேலை இல்லாமல் ஹால் ಎಲ್ಲ வேலைக்கு வர என்ன வேலைக்கு ஆண்டவருக்கு வேலை, அதாவது கூலிக்கு வரணும், அதாவது ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு ஒரு சவுண்ட் செட் இல்லைங்க, இப்போ வரைக்கும் சவுண்ட் செட் வேணும். சேர் கொஞ்சம் சேர் இருக்குது. இப்போ வந்து மக்கள் பெரிய பெரிய மக்கள் வந்த சேர் ஊழியத்துடைய பிளானிங், அதாவது ஊழியத்தோட பிளானிங்னா நீங்க ஊரு சர்ச் கட்டணும்னு இப்போ எத்தனை சர்ச் கட்டிருக்கீங்க? இப்போ வந்து 7 நம்பர் சர்ச் கட்டணும். இன்னும் 93 சபை கட்டுறது உங்களுடைய தரிசனம். ஆமா அதுதான் கேட்குறேன். அந்த இதுல தரிசனம். அப்ப அந்த மாதிரி ஊழியத்துல இன்னும் என்னென்னலாம் செய்யணும்னு நீங்க துடிக்கிறீங்க? என்னென்னலாம் செய்யணும்னு என்னன்னா ஃபியூச்சர் பிளானிங் மினிஸ்ட்ரி ஃபியூச்சர் பிளானிங் இது எல்லா ஊர்லேருந்து பில்டிங் ஆயிரும், எல்லா ஊர்லேயும் பாஸ்ட்மான் ஆயிரும் ஊழிக்காரன். ஓகே, இது எனக்கு ஃபியூச்சர் பிளானிங். ஓகே, இதுதான் உங்களுடைய தலைமை சபை. இது வந்து முக்கியம். இது இந்த வருஷத்துக்கு இந்த கன்வென்ஷன் மீட்டிங்லாம் இங்கே நடத்துறீங்க? இங்கே எல்லா வருஷமும் வந்து கம்பல்சரி 3 மீட்டிங் நடக்கும். 2 மீட்டிங் வந்து சர்ச்சில். ஓகே, ஒரு மீட்டிங் வந்து வெளியில். அந்த மீட்டிங்கில் எத்தனை ஆத்மாக்கள் வராங்க? சர்ச் உள்ள மீட்டிங்னா ஒரு 300 உள்ள வராங்க. 300 வெளியில மீட்டிங் ஆயிருந்தா ஒரு 2500 அப்படி. 2500 பீப்புள்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரத்திலிருந்து வருவாங்க? இங்கிருந்து 50 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் அப்படி. ஓகே, இப்போ இங்க ஒரிசா அந்த பகுதியில ஊழியர்கள் எப்படி இருக்கு? ஒடிசா பகுதியில் ஊழி என்னன்னா 2-3 பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை பெரிய ஆள் சின்ன ஆளுக்கு டச் பண்ணாங்க, பிரச்சனை இருக்குது. அப்புறம் இந்த ஏரியாவுக்கு யார் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிச்சேன்னா அவங்க தாழ்ந்து வச்சிருக்காங்க. அது பிரச்சனை. கம்யூனிட்டி பிரச்சனை இருக்குது. செகண்ட் எல்லா ஊர்லேயும் இந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சனை பண்ணிட்டு அதனால எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் பண்ணணும். ஊழியர்களுக்கு விரோதமாக இருந்தாங்க. இருக்கா எனக்கு 2 டைம் விரோதம் ஆயிட்டு. உங்களை டைப் பண்ணிட்டாங்க? 2 டைம். 2 டைம். அந்த கத்தவங்களை பாதுகாத்துருக்காங்க. அந்த நன்றி சார் கேட்க வரீங்க. இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குன்னா சர்வைக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்ரேஷன் ஆகிட்டேன். அதனால வாய் போடணும் பிரச்சனை. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியத்தை கட்டணங்களுக்கு வச்சு இங்கே இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து இன்னைக்கு அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக கட்ட
அது போக பல சபைக்கு நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுறீங்க, மியூசிக் கன்வென்ஷனில் போய் பிரசங்கம் பண்ணுறீங்க. அந்த இடங்களெல்லாம் பார்த்து ஒரு பெரிய பெரிய மிராக்கள்லாம் பெரிய மிராக்களை செஞ்சுட்டாங்க. இன்னும் கர்த்தரை பயன்படுத்தாது, உங்களுடைய ஓட்டங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தரை பலப்படுத்துவார். சரி, கடைசியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து பெற்றவர்களுக்கு உங்களால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? What will you do about advice this program? நான் அட்வைஸ்னா ஆலோசனை. ஜீசஸ் கம்ஸ் சூன். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருது. ஜீசஸ் கம்ஸ் சூன். எல்லா சிம்பிள் இப்போ பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால இது டைம் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது. டைம்ல இருந்து எப்படி நம்ம இந்தியா சேவ் ஆயிரும், நம்ம இந்தியா எல்லா மக்களும் சேவ் ஆயிரும். அதை நான் அட்வான்ஸ் எல்லாருக்கும் ஜாப் பண்ணுங்க, அப்புறம் प्रीचिंग பண்ணுங்க. ये विश्व जाए और अनेक लोगों के मन पिता परमेश्वर फल फलिया करे तो वास्ते दया करा, तुम्हारे ज्योति सदा सर्वदा लगे रहो में प्रार्थना कर पिता. प्रार्थना करने पर तेरा समस्त को तुम्हारे साथ तकले प्रार्थना सुन चो. धन्यवाद यीशु पर मांगले. आमीन आमीन. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த ஊழியர்களை உருவாகும். இது எந்த ஏரியாவில் இருக்கீங்க? எந்த மாவட்டம், எந்த தாலுகா சேர்ந்தது? हमें जो जगह नाम हजिरपड़ा विलेज, पोस्ट वंदे तुंडला, पीएस वंदे केसिंगा, डिस्ट्रिक्ट कालाहंडी, स्टेट ओडिशा.